Happy morning, friends. Today we discuss the topic on torsion of a body. இந்த டார்ஷியன்ல இதுல கீழே ஒரு பெண்டுலத்தை ஒரு ஆஹ், சின்ன எல் லென்த் உள்ள ரோப், அதாவது கம்பியில கட்டியிருப்போம். ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு எண்டு ஃப்ரீயா இருக்கும். ஓகே, ஒரு எண்டு ஃப்ரீயா இருக்கும். இப்ப கீழே ஆசிலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். It just give a force to oscillating the body back and forth direction. இப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும்? இந்த கம்பி வழியா அப்படி மேல நோக்கி மேல போகும். மேல போனோடனே இங்க ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ்ல ஒரு அதர் ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ்ல ஒரு அதர் ஃபோர்ஸ் இந்த வயர்லயே டிராவல் பண்ணும். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால இந்த பாடி என்ன செய்யும்னா, இந்த கம்பி அக்கார்டிங் டு த ரிஜிடிட்டி மாடுலஸ், அந்த ரிஜிடிட்டி மாடுலஸ்னால ஒரு எலாஸ்டிக் மாடுல இருக்கிறதுனால இந்த கம்பி ஒரு முறுக்கு கம்பி மாதிரி வந்துடும். இதனால என்ன செய்யணும்னா இந்த பாடி முன்னும் பின்னும் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆசிலேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவலி டேம்ப்டு ஆசிலேஷன். இந்த ஆசிலேஷன் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துட்டு லாஸ்டா ஃபைனலா ஸ்டாப் ஆகும். இந்த ஆசிலேஷனுக்கும் இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஓகே, அதை வச்சுட்டு இந்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Today, the objectives of the today's talk is introductions about torsion of a body, அதுல எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் பர் யூனிட் டெஸ்ட். டார்க்ங்கிறது என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு தெரியும். ஃபோர்ஸ் ஒரு வட்ட ரூபத்துல, அதாவது ஒரு சர்க்குலர் ஃபோர்ஸ் தான் டார்க் அப்படின்னு சொல்றோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், டார்க் எல்லாம் ஒரே மீனிங் தான். பர் யூனிட் டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு தடவை அதை ஆசிலேட் ஆகுறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று என்ன செய்யறோம்? டெரைவ் பண்றோம். ஃபைனலி சம்மரைஸ் டுடேஸ் ஐடியா. இதுல டார்ஷியனை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். when your body oscillate, okay, when your body is fixed at one end, twisted about an axis by means of a torque at the other end. Okay, twisted by the foe by means of torque at the other end. The body is said to be under torsion. Torsion involves a shearing strain, so that the modulus involves rigidity modulus. இந்த டார்ஷியன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஷேரிங் ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ த மாடுலஸ் இஸ் இன்வால்வ் இன் திஸ் ஐடியாஸ் இஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ். ஸோ இந்த மாதிரி ஆசிலேஷன் இதுல நடக்கும். இதை டைமுக்கும் தீட்டாவுக்கு இடையில ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா திஸ் ஆசிலேஷன்ஸ் இஸ் கோயிங் டு லைக் திஸ், கோயிங் டு ட்ராவல் லைக் திஸ். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹையர் எண்ட்ல இருந்து லோயர் எண்டுக்கு லோயர் எண்டுக்கு போயிட்டே இருக்கும். This is the damped oscillation is going to happen in the torsion of a cylinder. Expression for torque per unit test. Okay, consider a cylinder of length L. அந்த சிலிண்டரோட லென்த் இப்ப வயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அது ஒரு கோஆக்சியல் சிலிண்டரா இருக்கும். கோஆக்சியல் சிலிண்டரோட லென்த் L நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, L எடுத்துக்கிட்டோம்னா and radius is fixed, upper end twisted through the angle theta. என்ன upper end ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த கீழே என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு தீட்டாங்கிற ஆங்கிள், இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். பி இது O பிரைம், பி பிரைம் இது ஆக்சுவலா தீட்டாங்கிறது ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். by applying a torque at the lower end. Consider a cylinder number of infinite number of hollow coaxial cylinders. இந்த சிலிண்டர்ல infinite number of hollow coaxial cylinders இருக்கு. Consider once a cylinder of radius x, thickness is going to be dx. x இந்த thickness dx னு எடுத்துப்போம். இப்ப AB is initially parallel to OO prime. AB இதுக்கு நேரா parallel இருக்கு. OO prime க்கு parallel AB இருக்கு. Okay, it should be displaced due to the oscillation. ABங்கிறது என்ன இருக்கு? AB prime க்கு displace ஆகுது. Okay, through an angle phi, which is twisting torque. The result of the cylinder shear strain.
the result, the twisting cylinder is shearing strain. The angle of shear is B prime is equal to pi. Okay. இப்போ ஆக்சுவலா B பிரைம்ங்கிறது ஒரு ஆர்க்கு. இந்த B பிரைம் நம்ம என்ன சொல்லலாம், இந்த இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இதோட ரேடியஸ் வந்து எக்ஸ், என்ன ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா, therefore எக்ஸ் தீட்டான்னு சொல்லலாம் B பிரைம். இந்த ஏ இந்த ஆங்கிள் இருந்து B பிரைம்ல இருந்து நம்ம இதை என்ன சொல்லலாம்னா எல், இதோட லென்த் எல், இந்த ஆங்கிள் ஃபை, therefore P prime is should be defined as L5. அப்ப x theta equal to L5. அப்ப pi equal to x theta by L. இது ஆக்சுவலா ஷேரிங் ஸ்ட்ரைன். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ஷேர்னு சொல்லுவோம். அப்ப ரிஜிடிட்டி மாடுலஸ் G equal to நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம், ஷேரிங் ஸ்ட்ரெஸ் பை ஆங்கிள் ஆஃப் ஷேர். ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆங்கிள் ஆஃப் ஷேருக்கு உள்ள ரேஷியோ தான் என்னது, ரிஜிடிட்டி மாடுலஸ். அப்ப therefore shearing stress is equal to G into angle of shear into pi. Therefore G x theta by L x define பண்ணலாம். அப்ப therefore shearing stress is equal to shearing force divided by area on which the force acts. shearing stress நம்ம வேணும் அப்படின்னா shearing stressக்கு இடையில force per unit area is called stress, shearing stress. அதனால force per unit area on which the force acts ஆகக்கூடிய பகுதிகளில் force per unit area தான் இந்த shearing strain define பண்ணலாம். அப்ப common stress equal to force per unit area. So shearing force is equal to shearing stress into area on which the force acts. The area under which the shearing force is equal to 2 pi x into dx. கீழ என்னன்னா ஒரு சர்க்குலர் ஆர்க் மாதிரி இருக்கும். அதனால is circumference into thickness is nothing but a area. அப்ப அந்த ஏரியாக்கு பதிலா இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப ஆல்ரெடி ஷேரிங் ஃபோர்ஸ் F equal to gx theta by L into 2 pi x dx. Okay. The moment of force acts on O prime cylinder is equal to gx theta L 2 pi x dx into x. இப்போ ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ங்கிறது எக்ஸ், therefore gx theta by L into 2 pi x dx into x. அப்ப 2 pi g theta by L into x cube dx. ஓகே, அப்ப twisting torque அந்த ஓல்ட் சிலிண்டர், அந்த சிலிண்டர் ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா கீழே கூடிய ரேடியஸ் வந்து a, அதனால 0 to a 2 pi g theta by L into x cube dx. ஸோ இது வந்து 2 pi g theta by Lங்கிறது என்னது, is a constant, x cube dxங்கிறது வேரியபிள். அப்ப x cube வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x power 4 by 4ன்னு வந்துரும். அப்ப therefore pi g அந்த x க்கு பதிலா a சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், pi g a power 4 theta by 2l. இப்ப டார்க் per unit is theta equal to 1 ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா c is equal to pi g a power 4 by 2l. pi g a power 4 by 2l தான் வந்துருது. இப்ப note 1 வந்து when external torque applied on the cylinder to twist it, once again the internal torque due to the elastic force comes into play. In equilibrium, the two torque will be equal and opposites. Okay, அப்ப அந்த இதுதான் காரணம். ஃபர்ஸ்ட் டைம்ல சொன்னதான், கீழே வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி வர்றோம். the internal torque due to elastic force come into play. அந்த எலாஸ்டிக் ஃபோர்ஸ்னால அது ப்ளே ஆகிட்டே இருக்கு. ஈக்குலிபிரியமா இருக்கு அப்படின்னா the two torque will be equal and opposite. மேல இருக்கக்கூடிய டார்க்கும் கீழே இருக்கக்கூடிய டார்க்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய வயர் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு யூனிஃபார்மிட்டியா என்ன அதுல வந்து எலாஸ்டிக் மாடலே ப்ளே ஆகிட்டு இருக்கும். Note 2, if the material is in the form of hollow cylinder of internal radius A and external radius B, then the torque acting on the cylinder C is equal to integration over A to B 2 pi g theta by L into x cube dx. இப்ப இதை இன்டகிரேட் பண்ணோம்னா இன்டர்னல் ரேடியஸ் a அவுட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் b போட்டோம்னா pi g theta by 2l, இந்த a power 4 பதிலா p power 4 minus a power 4 ன்னு வந்துரும். அப்ப டார்க் per unit test is equal to pi g p power 4 minus a power 4 by 2l. Okay, this is coaxial cylinder external torque. Finally, summarize today's idea, the torsional oscillations. The torsional oscillation அப்படின்னா, ஒரு கீழே வந்து ஒரு வயரை வந்து ஒரு எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு எண்ட்ல என்ன பண்ணியிருக்கோம்
இந்த ஒரு சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த எண்டு ஃப்ரீ எண்டு, இந்த எண்டு வந்து ஃபிக்ஸ்டு எண்டு. இப்போ கீழே வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸாக இருக்கும். According to elastic nature, the body will play like a one elastic wire. So the oscillation is to be back and forth for very longer time. But that type of period will be directly proportional to the Young's modulus of rigidity modulus of the wire. அதுல இருந்து ஒரு கப்பிள் பர் யூனிட்டிஸ்டுக்கு உள்ள ஒரு எக்ஸ்பிரஷனை இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சிலிண்டரை கோஆக்சியல் சிலிண்டரா கன்சிடர் பண்ணிக்கிட்டு, ஸோ அதுல இருந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலா அந்த ஜியோட வேல்யூக்கு சேரிங் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்ல அப்ளை பண்ணி ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணோம். சேரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அதனால ஃபோர்ஸுக்கு என்ன வேல்யூ, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு யூனிட் ஏரியா. ஓகே, அதுல இருந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணோம். இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் என்னது, ஆக்சுவலா கப்புள் பர் யூனிட் டெஸ்ட்டுக்கு உண்டான வேல்யூ, சியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம். அது πg a/4/2l வந்துச்சு. இதே கோஆக்சியல் சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா πg b/4 - a/4/2l நமக்கு எக்ஸ்பிரஷன்ல வந்துச்சு. ஸோ இட்ஸ் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, thank you very much for your patient listening for this session. Thank you.